பிக் பாஸோட லைவ்ல அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரோட செலெக்ஷன் நடந்தது. இதுல யார் வெஞ்சன்ஸை காமிச்சாங்க அப்படின்றத நம்மளால முழுக்க முழுக்க பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் அன்சீன் ப்ரோமோல கெமி கதறி கதறி அழுகுற சரணங்கள் பார்க்க முடிஞ்சு. கெமி எதனால கதறி அழுகுறாங்க, இதனால ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணுங்க. அப்போதான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அன்சீன் ப்ரோமோக்குள்ள போயிடுவோம். நேற்று நைட்டு கிச்சன்ல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, திவ்யா ஏகப்பட்ட காரத்தை போட்டு குழம்பு வைக்கிறாங்க. இந்த காரத்தால ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது. காரத்தால நெய் கொடுங்கன்ற மாதிரி நேற்று நைட்டு கமருதீன் மற்றும் கெமி கூட நெய் சண்டை, திரும்பவும் அந்த கார பிரச்சனை நடந்திருக்கு. இன்னைக்கு காரத்தை கண்ட்ரோல் பண்ணி செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கும் காரத்தை போட்டு தான் திவ்யா குழம்பு வச்சிருக்காங்க போல. அப்ப திவ்யா வந்து கேட்குறாங்க கெமி கிட்ட, நேத்து கம்ப்ளைண்ட் ஆச்சு இல்ல, எல்லாரும் காரம் காரம்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் காரத்தை சாப்பிட்றீங்கன்னு. நேத்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்க காரம் காரம்ட்டு, இன்னைக்கே காரத்தை சாப்பிட்றீங்க, அப்ப அதை சாப்பிடாம இருக்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க. வேலிடா தானே இருக்கு. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, இங்க நேத்து காரம் காரம் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, இன்னைக்கே காரத்தை சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்களே, அப்ப நீ காரத்தை குறைக்கவே இல்லை, திரும்பவும் நீ அதே காரத்தை தான் செஞ்சிருக்கியா திவ்யா அப்படின்ற கேள்வி திவ்யா மேல வைக்க தோணுது. கரெக்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா என்ன பண்ணுவோம், அந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து ஓகே இதை நம்ம திருத்திக்கணும் அப்படின்ற திருத்தல் மோட்ல தானே போவோம். அந்த திருத்தல் மோடே இங்க காணமே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. திரும்ப ஏன் காரத்தை சாப்பிட்றீங்கன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. ஓகே, யாருன்னா கெமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ காரத்தை போட்டுக்கிட்டு தயிர் ஊற்றி மேனேஜ் பண்ணிக்கிறேன் சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி கெமி சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ பேசாம தயிரை ஊற்றியே சாப்பிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு அந்த காரத்தை சாப்பிடணும் அப்படின்ற கேள்வி நமக்கு இன்னொரு பக்கம் வருது. அதான் பிரஜன் சொல்றாரு, பரவாயில்ல ஊத்துங்க பரவாயில்ல ஊத்துங்கன்ற மாதிரி தயிர் ஊற்றி சாப்பிடுறேன்னு சொன்னது கெமி தான். ஸோ சாப்பாடை போட்டு காரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கும் காரமாக தான் இருக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கு போயிடுச்சு. அப்போ கெமி என்ன பண்ணும், காரமாக இருந்தால் சாப்பிடாம இருந்திருக்கணும், வேற எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கணும். இல்லை பரவாயில்ல வெயிங்கள் தயிர் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன்னு சொன்னது கெமி அப்படின்னும் போது இவங்க கேட்குற கேள்வி, நேற்று இப்படி சொல்லிட்டு நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்ற கேள்வி வருது. உடனே அரோரா என்ன சொல்றாங்கன்னா, காரம் காரம் ஓகேனா எதுக்கு சாப்பிடணும்னு சொன்னது தப்பா, காரம் ஓகேனா சாப்பிட்றதுன்னு சொன்னது தப்பா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. இது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அரோராவும் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு கனி ஒன்று பக்கம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வியானா என்ன பண்றாங்க, வெளியே போயிட்டு வியானா கிட்ட போய் திவ்யா, ஸோ திவ்யா என்ன பண்றாங்க, கிச்சன்ல பேசுறாங்க. அப்படியே வெளியே போய் வியானா கிட்ட யார் யார்கிட்டலாம் நேற்று உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்களோ ஒவ்வொருத்தர்கிட்டயா போயிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. மேஜர்லி திவ்யாவை பொறுத்தவரையும் என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறோமா, அவங்க மேல ஒரு இது வச்சுன்னா இல்ல 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 அப்படி இல்லை அப்படி இல்லைன்ற மாதிரி அதை வந்து அக்செப்ட் பண்ணி கிரிட்டிசிசத்தை ஏத்துக்கிற மனநிலை திவ்யாவுக்கு ஒரு பொழுதுமே கிடையாது. ஏத்துக்கவும் மாட்டாங்க, அது கம்ப்ளீட்டா தெரியுது. வியானா கிட்ட போய் சொல்லும் போது அவங்க வேணுதுக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க, பாயிண்டே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. கெமி இப்படிதான் பாயிண்டே இல்லாம ஒன்னு எல்லாத்தையும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னும் போது திவ்யா ஏதாவது சொல்லணும் ஏதாவது பேசணும்னு பேசுறாங்க, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணியே ஏத்துக்க முடியாது, எனக்குலாம் செம கடுப்பாகுதுன்ற மாதிரி திவ்யா அங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. உடனே வியானா சொல்றது கேளுங்க, லைவா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய பண்றாங்க, எப்படி லைவா இருக்கணும்ன்றதுக்காக உட்காந்து பண்ணிட்டு இருக்கா கெமி, இதுதான் அவளுக்கு வேலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு இதுல ஒத்துக்கலாம், போன வாரத்துல இருந்து கெமி அன்வான்டா சின்ன சின்ன விஷயத்தை அப்படியே பெருசு பெருசா எடுத்துட்டு போறாங்க. ஸோ கெமி கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, தமா துண்டு பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி எடுத்துட்டு போறதான் கெமி கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. நேத்து நைட் அவங்க மேல தப்பு இல்லை, ஆனா ஓவராலா பார்க்கும்போது அன்வான்டா நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்கன்னும் போது அது உண்மையா தான் இருக்கு. அடுத்து என்னன்னா, அழுதுட்டு போனா நீ பேசுறது கரெக்டா, அழுதுட்டு போனா நீ பேசுறது கரெக்டான்ற மாதிரி பிரஜன் சொல்றாரு. ஸோ வெளியே உட்காந்து கெமி வந்து வெளியே ஒப்பாரியே வச்சுட்டு இருக்காங்க, ரம்யா வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கதறி கதறி அழுவும் தருணங்கள் பார்க்க முடிஞ்சு. அழுதுட்டு போனா இவங்க சொல்றது மட்டும் கரெக்டா அப்படின்ற மாதிரி. ஸோ கெமி என்ன பேசியிருக்காங்க ஏது பேசியிருக்காங்கன்றது பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தாண்டி திவ்யா வேற வெளியே உட்காந்துக்கிட்டு ஒரு பிரச்சனை மாதிரி மாத்தி மாத்தி கத்தி அழுதுட்டு இருக்காடா, அவ எதுக்கடா அப்படிலாம் பண்ணிருக்கா, எதுக்கடா இவ்வளவு சீன் பண்ணணும், எதுக்கடா இவ்வளவு ரியாக்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பக்கம் திவ்யா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. திவ்யா வந்து கெமியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் அன்சீன் ப்ரோமோல வந்திருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டார் பர்ஃபார்மர் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மரோட செலெக்ஷன் லைவ்ல வந்துச்சு. அதுல என்னன்னா ஒரே ரூல்ஸ் தான், சர்வீஸ் பங்களிப்பு, இந்த ரெண்டு பேசிஸ்ல நீங்க ஸ்டார் கொடுக்கணும்ன்றது தான். ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி நடக்கும்ன்றதை பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, சாண்ட்ராவும் விக்ரமும் டிசைட் போறாங்க. அப்ப சொல்றாங்கன்னா கேரக்டரை விட்டு வெளியே வந்தாரு யாருன்னா சபரி, கேரக்டர் கானா வினோத்து கொடுக்கலான்னு சொன்னார் விக்ரம். இல்ல கானா வினோத்து கேரக்டர் விட்டு வெளியே வந்தாரு, நிறைய இடத்துல கலாய்ச்சாரு, அதனால வேணாம். சபரியும் நிறைய இடத்துல கலாய்ச்சி அவுட் பண்ணானும் போது விக்ரம் சொல்றான், இந்த டாஸ்க்கு ஃபன்னா எடுத்துன்னு போகும்போது கலாய்க்க தான் செய்வாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, அது தப்பு கிடையாது, ஆஸ் என்டர்டெய்னரா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ரம்யா வந்து பெருசா என்டர்டைன்மெண்ட் பண்ணாதா தெரியல, அவங்க டீம்ல வேலை பார்த்துருப்பாங்க, பட் நமக்கு பெருசா என்டர்டைன்மெண்ட் ஹைலைட்டா எதுவுமே பண்ணல, ஸோ அட்டம்ப்டே எடுக்காத மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி ரம்யாவோட பேர் சொல்றாரு.
அதுல பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமித் அப்படின்றது காமனா அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து கொடுக்கும்போது பெஸ்ட் அமித், ஒரிஜினலான பாட்டுப்பாடு, உபசரிப்பு, பங்களிப்புன்ற மாதிரி எல்லாமே பயங்கரமா இருந்தது. அமித் டிசர்விங் கேண்டிடேட் கன்ஃபார்ம்டு. ஒஸ்ட் வந்து ரம்யா கேப்டனா லீட் பண்ணாலும் என்டர்டைன்மெண்ட் பெருசா பண்ணலன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. ஸோ விக்ரம் ரம்யாவை சொன்னாரா, ரம்யாக்கு அந்த இடத்துல ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவர் சொன்ன பாயிண்ட்ல ரம்யா என்டர்டைன்மெண்ட் வேலை பார்த்தாங்க, என்டர்டைன்மெண்ட் ஜோன்ல ரம்யாவை நானுமே அந்த அளவுக்கு பெருசா பார்க்கல. அந்த ஒரு பாயிண்ட்ல சொல்லும் போது லீட் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, பட் என்டர்டைன்மெண்ட் ஸ்கோப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கோப்ல ரம்யா பண்ணல அப்படின்னும் போது அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ராவும் ரம்யா டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யார் பேர் எடுக்கிறாங்கன்னா சுபிக்ஷாவோட பேர் எடுக்கிறாங்க. சாண்ட்ரா அவங்க ஒண்ணுமே பண்ணல, பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கு, சுபிக்ஷா மற்றும் கமருதீன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க இவங்க 2 பேர். உடனே இவங்க என்ன சொல்றாங்க, சுபிக்ஷா கமருதீன் வேணா, இந்த வேலை பார்க்காத விக்ரம் தான் நிறைய இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பெருசா என்ன தெரியல. ஸோ இந்த இடத்துல முழு வெஞ்சன்ஸை வெளிப்படுத்துனது ரம்யா. வெஞ்சன்ஸை தூக்கி அப்படியே விக்ரம் மேல மாத்தி விட்டாங்க. ஒரு பக்கம் சாண்ட்ரா கூட சொல்றாங்க, இல்ல விக்ரம் கிளீன் பண்ணாரு, இதெல்லாம் பண்ணாரு, நான் பார்த்தேன், இவங்க பண்ண மாதிரி தெரியலன்ற மாதிரி சொன்னவொன்னே இல்ல அவரு தான்ன்ற மாதிரி விக்ரமை சூஸ் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி கெமியார் பிரஜன்ன்றதையும் எடுத்தது ஃபர்ஸ்ட் ரம்யா. பிரஜனா ஓகே தானா வந்து சிக்குது, நம்ம முடிச்சு விட்டுருன்ற மாதிரி பிரஜன் இதெல்லாம் பண்ணாரு, சூப்பரா பண்ணாருன்ற மாதிரி பிரஜன் பக்கம் சாதகம் கொடுத்துட்டாங்க. ஸோ கெமி அப்படின்னும் போது கெமி கூட நிறைய பண்ணாங்க. ஆக்சுவலா கெமி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர், டிசர்விங் கேண்டிடேட் தான் பிரஜனை கம்பேர் பண்ணும்போது. ஆனா பிரஜனுக்கு சாதகமா அங்க சாண்ட்ரா நின்று அப்படியே கன்வின்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர், கேரக்டரைசேஷனும் நல்லா இருந்தது, கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருந்தான்ற மாதிரி சாண்ட்ரா முட்டு கொடுத்து பிரஜனை தூக்கியாச்சு. ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல பெருசா என்டர்டைன்மெண்ட் பண்ணல, வேலை செஞ்சு எதுவுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து அவங்களுடைய வெஞ்சன்சி, நீ என்ன சொன்னியா நான் உன்ன சொல்றேன்றது ரம்யாவோட வழக்கம். எல்லா நாமினேஷனையும் எடுத்து பாருங்க, எவன் ரம்யாவை சொல்றானோ அவங்கள தான் போய் ரம்யா பண்ணுவாங்க. அதுதான் ரம்யாவோட பேட்டர்னு. அந்த பேட்டர்னின் வெளிப்படையா விக்ரம சொன்னது எனக்கு நாட் ஃபேர். அடுத்து விக்ரம் வராரு, டிஸ்கஷனே இல்லை, சாண்ட்ரா அப்படின்றது ஃபிக்ஸ், பெஸ்ட்ல கனின்றது ஃபிக்ஸ். நேரா வந்து விக்ரம் சொல்றாரு, ஸோ அவங்க டாஸ்க்ல ஒழுங்கா பண்ணல, பர்ஃபார்மன்ஸும் இல்லை, கான்டெக்ஸ்டே புரிஞ்சிக்காம நிறைய விஷயங்கள் ஏனோ தானோன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா இருந்துச்சு. எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா தான் இருந்துச்சு அவங்க பண்ண ஆக்ட் அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்து பெஸ்ட் வந்து கனி, என்டர்டைன்மெண்டா இருக்கும், கொடுத்த டாஸ்கா இருக்கட்டும், நம்ம கிட்ட பிஹேவ் பண்ற விதமா இருக்கட்டும், நம்ம கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கு, எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. கனி டிசர்விங் கேண்டிடேட்ன்ற மாதிரி கனிக்கு. அதுக்கப்புறம் விக்ரம் போயிட்டு இங்க பெஸ்ட் ஒஸ்ட் எல்லாம் முக்கியம் கிடையாதுடா, நீங்க எல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, எப்படி ஸ்கோர் பண்றீங்கன்றதாண்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட மெயின் இன்டென்ஷன் கேப்டன்சி கண்டென்ட்டா இந்த 5 பேரும் போறோம், அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போவோம், அதை ஃபோக்கஸ் பண்ணி தலை போட்டியில பங்கேற்போம், மற்றபடி நம்ம என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், முழு முயற்சியை விடுவோம். இதை டீவியேட் பண்றதுக்கு தான் இதை வச்சிருக்காங்க. இதுல ஃபோக்கஸ் பண்ணா நம்மளோட இன்டென்ஷன் மாறிடும். அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணாம எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு குறிக்கோளோட செயல்படுகிறது விக்ரம் அண்ட் கோ அப்படின்ற டீமு. இன்னொரு பக்கம் வெளியே போயிட்டு ஒரு சில டிஸ்கஷன், அந்த செகண்ட் ப்ரோமோ வந்துச்சுல, அதை பேஸ் பண்ணி சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் 1 by 1 பார்த்துருவோம் அடுத்தடுத்த வீடியோல. பை கைஸ்.